தமிழ்நாட்டை மீட்டு பாஜக கிட்ட கொடுக்கறது தான் அதிமுகவுடைய திட்டம்ன்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன். வணக்கம் திரு கார்கே. நிச்சயமாக தமிழக முதல்வர் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று பாஜக முருகப்பெருமான பிரார்த்தனை செய்கின்றது. ஆனா அதே சமயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அவன் நோய் நொடி இல்லாம இருக்க வேண்டும் என்பது நாங்க முருகபக்தர்கிட்ட பாஜக பிரார்த்தனை செய்கின்றது. ஆனா ஒரு விஷயத்தை பார்க்கணும். கடந்த 7ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், அதே போல இந்த தேசிய ஜனநாயகத்தினுடைய தமிழகத்தினுடைய தலைவர், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதல்வர் பிரச்சாரத்தை இணைந்து துவக்கின உடனே பாத்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக அவருக்கு 100 டிகிரி காய்ச்சல் வந்தது என்று சொன்ன உண்மைதான். இதை திமுக வேணால் மறைக்கலாம். அதனால ஒரு அச்சம் வந்திருக்கின்றது. நண்பர் சொன்னார், நாங்க பாருங்க 8 கோடி மக்களை பாதுகாக்க வேண்டிய இடத்துலதான் இன்னைக்கு பாஜக அதிமுக அடைஞ்சிருக்கிறோம். அவர் என்ன சொன்னார், 24 நாங்க ஆன்டிமெண்ட் இல்ல 24 ஜெயிச்சுன்னு வார்த்தடிக்கிறாரு. நாங்க 2 பேர் தனியா பிரிஞ்சிடணும். அதனால 23% அதிமுக, நாங்க 18% எங்களுடையது, சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சு போச்சு. இதுதான் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்க அச்சம். இதுதான் நம்பர் வச்சாலும் இருக்கே சார். அவங்க 44% மேல எல்லாம் இருக்காங்கல்ல சார். இன்னைக்கு சொன்னா சார், இன்னைக்கு கூட்டம் இன்னும் வலுப்பெறத பாருங்க. இன்னும் இது சேர்றப்ப இன்னும் மக்கள்கிட்ட சேர்றப்ப என்ன மாதிரியான தாக்கு வரவேற்பு பாருங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு விஷயம், நாங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பது பாஜக அதிமுக நோக்கம் இல்ல. தமிழக மக்களுடைய குரலுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல நாங்க இருக்கிறோம். ஒரு அரசியல் கட்சி என்பது நிச்சயமாக மக்கள் நலனுக்காக தான். அந்த மக்களை காக்க வேண்டிய இடத்துல தான் இன்னைக்கு நாங்கள் இருக்கிறோம். ஒரு சொன்னார் சகோதரரு சரணாகதி ஆகிவிட்டது அதிமுக என்று. அப்ப 99 2001 கூட்டணி வச்சப்ப திமுக சரணாகதி அடைந்தது ஒத்துக்கொள்றாரா சார்? கால சூழ்நிலைக்கு மேல ஏற்படுதான் அரசியல் கட்சியில. அப்புறம் சொன்னார், நீ இது போல விமர்சனம் பண்ணவே இல்லையா பாஜகவை திரு அதிமுக? நான் கேட்கிறேங்க, இந்திரா காந்தியை விமர்சிக்க எந்த ஒரு தலைவரும் இந்திரா காந்தியை கலைஞர் விமர்சனத்தில் உண்டா? அதே போல கலைஞர் அவர்களை வைகோ போன்று விமர்சனத்துக்கு யாராவது விமர்சிக்க முடியுமா? இல்ல மக்கள் எல்லாம் கூட்டணி இருந்தப்ப திமுகவை கலைஞரையும் ஸ்டாலின் வசப்பாடிய கம்யூனிஸ்ட் விசிகா சொல்ல முடியுமா சார்? இதெல்லாம் அரசியல் களத்துல யதார்த்தம். உங்களுக்கு அதுக்கு ஒரு கால அவகாசம் இல்ல சார். அதுக்கு ஒரு கால அவகாசம் இருந்தது இல்ல, அடுத்த தேர்தல் அப்படின்னு சமீபத்துல சொல்லிட்டு இப்போ பாஜகவோட சென்டிங்லன்னு கேக்குறாங்க சார். அதெல்லாம் இல்லங்க. மக்களுடைய எண்ணத்தை நாங்க மதிச்சாங்க. மக்களுடைய எண்ணங்களுக்கு குரலுக்கு மதித்தே ஆக வேண்டிய இடத்துல நாங்க இருக்கிறோம். மக்களுடைய கருத்தை மதிச்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஆக இந்த திமுகவை வீழ்த்த வேண்டும், திமுக என்ற தீய சக்தியை வீழ்த்த வேண்டும் நினைக்கிறாங்க. இன்னைக்கு அவர் சொன்னார் கூட்டணி பலத்தோட இருக்கலாம். கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு எவ்வளவு எதிர்ப்பு தெரியுமா? அரசுடைய நிலைப்பாடு என்ன? போக்குவரத்து தொழிலாளர் நிலைப்பாடு என்ன? கம்யூனிஸ்ட் கட்சியில கேட்கிறேன், இதான் கேட்கலாம். நீ வேங்கவை எழுந்து ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் பட்டியல் சமுதாயத்தை எவ்வளவு அநீதி, சட்டம் ஒழுங்கு சந்தி இருக்கிறது, எல்லாத்தையும் பாருங்க சார். நீங்க போடுறது அரசு ஊழியர் ஓட்டெல்லாம் கிடைச்சது. நீ பழைய பென்ஷன் திட்டம் நீங்க வீதியில இறங்கி போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குமான்னு நினைச்சு பாருங்க. விவசாயிக்கு எதிரான டெல்டாக்காரன் சொல்லுவார், விவசாயிக்கு எதிரான கட்சி இன்னைக்கு திமுக. திருவண்ணாமலையில குண்ட சட்டம் போட்டு தமிழக வரலாற்றிலே விவசாயி மீது குண்ட சட்டம் போட்ட கட்சி திமுக. ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி இருந்திருப்பார் கார்கே. இவர் டெல்டாக்காரன் சொல்றார். இன்னைக்கு எங்க பகுதியில கூட பாருங்க, எங்க பகுதியில கூட இன்னைக்கு நாகை மாவட்டத்தை சார்ந்தவர், என்னுடைய மாவட்டத்தை சார்ந்தவர் தான் முதல்வர் அவர்களும். இன்னைக்கு பாருங்க, பூதங்குடியில கட்ட வேண்டிய தடுப்பணையை கொண்டு போய் 4.5 கிலோமீட்டர் உத்தம சுழற்சி கட்டுறாங்க. மக்கள் விவசாயிகள் எதுக்குறாங்க? 10,000 ஏக்கர் அது உப்பு தண்ணி பந்துரும், விவசாயம் பண்ண முடியாது. 15,000 விவசாயிகள் போராடுறாங்க. இந்த அரசாங்கம் டெல்டாக்காரன் சொல்றாரு செவி சாய்க்க மாட்டார். கடந்த அதிமுக ஆட்சியில பூதங்குடியில தான் அந்த தடுப்பணை திட்டமிட்டு. ஆனா இவர்களுடைய உள்நோக்கத்துக்காக 4 கிலோமீட்டர் அந்தாண்டு கொண்டு போய் பிரச்சனைகள் இருக்கலாம் சார். ஆனா இல்ல பிரச்சனைகள் இருக்கலாம், இந்த அரசு தூக்கி எறியப்பட வேண்டும் அப்படின்ற அளவுக்கு ஒரு வெறுப்பு மனநிலை இருக்கா? அதிமுக பாஜக அப்படி சொல்லுது அப்படின்றாங்க. இங்க பாருங்க கார்கி, கடந்த தேர்தலே பாருங்க, கடந்த சட்டமன்ற தேர்தல்ல அவர்களுக்கு எங்களுக்குள்ள வித்தியாசம் கிட்டத்தட்ட நீ சொல்லுங்க, கிட்ட ஒரு 20 லட்சம் வித்தியாசம் தான். அதாவது பூத்துக்கு 37 ஓட்டு கூட வாங்கினாங்க, அவ்வளவுதான். இந்த 30 இன்னைக்கு போய் ஒரு பூத்தா கேளுங்க, இன்னைக்கு மக்கள் எந்த அளவுக்கு அதிர்த்து இருக்காங்க. வெறும் பூத்துக்கு 37 ஓட்டு கூட வாங்கிடுச்சு எங்க கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி விட திமுக. இன்னைக்கு மக்கள் கொந்தளிச்சிருக்காங்க. நீங்க மக்கள் ரொம்ப பாஜக தான் சொல்றாங்க. நாங்கள் எங்களை ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய அவர்கள் நாங்கள் அல்ல. நாங்கள் அதிமுக பாஜகவும் நாங்கள் மக்களுடைய எண்ணங்களை அறிந்து நாங்கள் சொல்றோம், உண்மையை சொல்றோம். இதுதான் விஷயம். தவிர இந்த ஆட்சி மாற்றம் உறுதி
திமுக வரலாற்றுல 2வது முறை வந்த வரலாறு கிடையாது. காரணம் என்று கேட்டால் அவர்கள் சொன்ன வாக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, அவர் சொன்ன வாக்குறுதி எனக்கு நிறைவேற்றது கிடையாது. அதே போல மக்கள் விரோத ஆட்சி தந்ததுனாலதான் 2வது முறை வரவில்லை. அந்த வரலாறை அவர்கள் பார்க்க நிச்சயமா நடக்காது. கேட்போம். நான் திரு இப்ராஹிம் அவர்கள்ட்ட, பாஜகவோடு சேர்ந்ததால இன்னைக்கு அதிமுக விமர்சிக்கிறீங்க. ஆனா பாஜகவுக்கு எங்களுக்கும் உறவில்லைன்னு சொன்னப்பவும் கள்ள கூட்டணின்னு சொன்னீங்க. சேர்ந்தால் அதே குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. அப்போ உங்க நோக்கம் பாஜகவை அதிமுகவையும் வைத்து இந்த தேர்தல் அணுகுவது, பாஜகவோட சேர்த்து வச்சு தேர்தல் அணுகுவது தானே? இல்லை, முழுக்க முழுக்க தவறான கருத்து. என்னன்னா, அன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் சொல்லும்போது கூட பல தொலைக்காட்சி விவாதங்களுக்காக உங்களுடைய தொலைக்காட்சியில் கூட நான் சொல்லியிருக்கேன், இது வந்து கள்ள கூட்டணியில் நேரடியாக டைரக்ட் கூட்டணி அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இட்ஸ் அ டைரக்ட் அலையன்ஸ். அவங்க வந்து மறைமுகமாக அண்டர் டேபிள் மீட்டிங் நிறைய நடத்தி இருக்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனா, அமித்ஷா அவர்களை நேரடியாக டெல்லியில சந்திக்கிறாங்க, இங்க ரைடு நடக்குது, அடுத்த நாள் கூட்டணி விவாதம் குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று 1 மணிக்கெல்லாம் கூட்டணிக்கான அறிவிப்பை வந்து தொலைக்காட்சி வெளியிடுற அளவுக்கு இன்றைக்கு அதிமுக மலிவாக போய்விட்டது என்றுதான் நான் பார்க்க முடியுது. காரணம், இதை வருத்தத்தோடு தெரிவிக்கிறேன். ஏனென்றால் 1990 காலகட்டங்களில் ஜேஎன்இ ஜானி என்று பிரிந்த காலகட்டங்கள் எல்லாம் காங்கிரஸ் தெல்ல தெளிவாக அதிமுகவுடன் கூட்டணி சார்ந்திருந்தது. அதே நேரத்தில் இது மாதிரி பிரித்தாலும் சுற்றிய, ஏன்னா பாஜகவிற்கு என்று ஒரு தனிப்பட்ட ஒரு நீதி இருக்கிறது. என்னென்றால், ஒரு குதிரை மேல் ஏறி சவாரி செய்து அந்த குதிரையை விட்டி வீழ்த்தி மாழ்த்துவது என்பதுதான் பாஜகவுடைய இன்றளவுக்கு இருக்கக்கூடிய அரசியலுடைய யுக்தியாக காணலாம். இதை பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் கூட சில காணொலிகளில் பேசியிருக்கிறார். பாருங்க, நாங்கெல்லாம் எந்தெந்த கட்சி கூட எல்லாம் டைரக்ட் அலையன்ஸ் வைக்கிறோமோ அந்த கட்சியெல்லாம் 2ஆம் தர கட்சியாக போய் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு அவரே நேரடியாக வலைதளங்களில் பேசியிருக்கிறாரு. அந்த காணொலி எல்லாம் இருக்குது. அதை தாண்டி இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிலைமை பாருங்க. இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, டப்பிங் வாய்ஸாக இருந்தவர் இன்றைக்கு நேரடியாக டைரக்ட் குரலா மாறிட்டாருன்னு அவர் ஒரு கருத்தை எடுத்து வச்சாலும் அந்த கருத்துக்கெல்லாம் ஆதாரமாக பல கருத்துக்கள் இருக்கிறதுக்கு பாருங்க. இன்றைக்கு நம்மளுடைய பாஜக மாநில செயலாளர் என்னுடைய அன்பு சகோதரர் எஸ்.ஜி. சூர்யா அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட்டை அப்படியே காப்பி பேஸ்ட், தென்னக ரயில்வே இன்று வெளியிட்ட செய்தின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் 6:44 ஒரு ட்வீட் போடுறாரு. 8:28 அதே ட்வீட்டை அப்படியே காப்பி அடிச்சு போடுறாரு இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். புதுக்கோட்டை சார்ந்த இன்னொரு ட்வீட் அண்ணாமலை அவர்கள் போடுறார், அதையும் காப்பி அடிச்சு போறார். இது போன்ற செயலை அன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அதுதான் ட்வீட்டை காரணம் காட்டலாமான்னு கேள்வி கேட்கறீங்களா? ட்வீட் வந்து நவீனப்படுத்தப்பட்ட அறிக்கையாக பாருங்க. அன்றைய அறிக்கையை இதே பாஜக கொடுத்திருந்தால் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வாசித்திருப்பாரா? இதுதான் கேள்வி. அப்ப சரிங்க, நீங்க அப்படி கூட வச்சுக்கோங்க, ஈடிச்சாங்க காப்பின்ற மினில இருக்கு, காப்பி பேஸ்ட் பழனிசாமியால ஆயிட்டார் இப்ப இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள். ஏங்க, ஒரு ட்வீட் போடுறாங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை நிலவுதுன்னா அந்த பிரச்சனை என்னன்றது சரி பார்த்து அவருடைய கருத்தை பதிவீடு செய்யணும். அது என்ன அண்ணாமலை போட்டா அதை ட்வீட் அப்படியே எடுத்து போடுறது? அவர் பாஜகவில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர் போடக்கூடிய எல்லா அறிக்கைகளையுமே இவருடைய அறிக்கையா தெல்ல தெளிவா எடப்பாடி அவர்கள் விடுகிறார் என்றால் அவர் தெல்ல தெளிவாக RSS சங் பரிவார் அமைப்புகளிடம் கைகோர்த்து தெல்ல தெளிவாக திமுக அரசை அகற்ற எந்த எல்லைக்கு வேணா போவோம் அப்படின்றாங்கல்ல, அது ஒரு தியாகமா இதே பழனிசாமி அவர்கள் தான் சொல்றாரு. அதே பழனிசாமி இதே வாயில 1 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாரு, இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம், சிறுபான்மை மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒருபோதும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னீங்க. இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் தூக்கி கப்பல்ல தூக்கி இதுல போட்டு குப்பத்தூர்ல போட்டீங்களா? அப்ப உங்களுக்கு சிறுபான்மை மக்கள் மீது அக்கறை இல்லைன்றதான அர்த்தம். இதே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு, இன்றைக்கு இருக்கக்கூடிய எங்கள் காங்கிரஸ் கட்சி கூட்டணியின் அரசு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெல்ல தெளிவாக நேற்று திருச்சியில ஒரு அறிக்கை கொடுக்கிறார். ஜமால் முகமது காலேஜ்ல ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஒரு இடுக்கு ஏற்பட்டாலும் அதில் முழு குரலாக எங்கள் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் அரசும் இருக்குன்னு பகிரங்கமாக சவால் விடுறாருல, அது மாதிரி எடப்பாடி அவர்களால சொல்ல முடியுமா? சரிங்க, நீங்க இவ்வளவு பேசுறீங்க, அறநிலைத்துறை சார்பாக இன்றைக்கு வந்து கட்டடம் கட்டப்பட்டது, அது விதி 66-31 விதியின் கீழே அறநிலைத்துறைக்கு சார்பாக
கிட்டத்தட்ட இன்றளவு தமிழ்நாட்டில் 43 காலேஜ் இருக்கு. அதுல 35,000 மாணவர்கள் படிக்கிறார்கள். நீங்க தான் சொல்றீங்களே இந்து மக்களின் பாதுகாவலர். அப்ப படிக்கிற மக்கள் எல்லாம் இன்னைக்கு மாணவர்கள் எல்லாம் 35,000 இந்து மாணவர்கள் இல்லையா? அவர்களுடைய பாதுகாப்பு நீங்க தானே உறுதி செய்யணும். இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அருள்மிகு பள்ளியாண்டவர் பாலிடெக்னிக் காலேஜ் 2017 போய் ஓபன் பண்ணி வச்சுட்டு வந்தாரு. அன்றைக்கே அறநிலையத்துறையுடைய நிதியை எடுக்கிறோன்ற அந்த அடிப்படை கூற்று இல்லையா? இதை மறுதலித்து பேச முடியுமா? 1983 எம்ஜிஆர் அவர்கள் எடுத்து வைத்தார்ல. அப்போ 1983 எம்ஜிஆர் அவர்கள் கட்டப்பட்ட அதே அருள்மிகு பழனியாண்டவர் காலேஜ் தான் இன்றைக்கு ஒரே ஒருங்கிணைந்த கல்லூரியாக நீங்க துவக்கி வைக்கிறீங்க. நாங்க என்ன கேட்கிறோம், உங்களுடைய மூத்த தலைவர்கள் எதெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் மறுதலித்து போகிறார் எடப்பாடி பழனிசாமி. காரணம், பாஜகவிற்கு விலை போகிவிட்டார், தமிழ்நாடு மக்களை மறந்து விட்டார். இதுதான் உண்மை.